கலைஞர் செஞ்ச ஒரே பணி எனக்கு தெரிஞ்சு மிக மகத்தான பணி. தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவ்வளவு விரைவான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறதுனாக்கா அதுக்கு அவர் செய்த மிகப்பெரிய பணி அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிராமப்புற அதிகாரம் இருக்குல்ல, அதை காலி பண்ணது தான். எங்கள் ஊர்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வேளாண்மை பக்கம் கடைசி செட் ஆட்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருடங்கள் கழித்தோ 10 வருடங்கள் கழித்தோ போனீர்கள் என்று சொன்னால் இந்த வேளாண்மை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. அது வந்து எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கிறது. இப்போ எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுனாக்கா ஏதோ வெளிநாட்டிலேருந்து இப்போ நான் புதுசு டெல்டாவுக்குலாம் என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வட இந்திய தொழிலாளர்கள் வந்து வேளாண் பணியை மேற்கொள்வது அப்படிங்கிறது. இந்த தடவை நான் ஊருக்கு போயிருக்கும்போது பார்க்குறேன், தினத்தந்தியில் 3/4 பக்கத்துக்கு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விவசாய பணியையும் மேற்கொள்வது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வட இந்திய தொழிலாளர்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எல்லாத்துக்கும் காரணம் அங்கே இருந்த அமைப்பை முற்றிலுமாக மாற்றி அமைத்தது. அதனால தான் என்ன நடந்திருக்குன்னா இந்தியாவில் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு மாற்றம் வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வரவில்லை. வட இந்தியாலையும் வரல, கிழக்கு இந்தியாலையும் வரல. நம்மள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி 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 பீகாரில் செலவு பண்ணாலும் சரி, உத்தரப்பிரதேச செலவு பண்ணாலும் சரி, வெஸ்ட் பெங்காலில் செலவு பண்ணாலும் சரி, அந்த மாற்றம் நிகழவே நிகழாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று வரை அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் மாற்றி அமைக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கேயும் கேரளாலையும் மட்டும்தான் மாற்றிருக்கோம் நம்ம. அதனால தான் கேரளா வேற ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறது, நான் வேற பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். நம்மளிடம் இருந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பணத்தில் நமது முதலமைச்சரும் நம்ம நிதியமைச்சரும் திரும்ப திரும்ப போட்ட அளவில் நம்மளை வந்து குதிக்க விடுறான், ஓட விடுறான். அப்படி ஓட விடும்போது கூட இந்தியா 6 விழுக்காட்டில் வளரும்போது தமிழ்நாடு 11 விழுக்காட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன என்று சொன்னால் கலைஞர் சமுதாயத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மாற்றம், அதன் வழியாக பொருளாதாரத்தில் நடந்துகின்ற மாற்றம். இந்த மாற்றத்தை யாரால் நிறுத்த முடியும்? திராவிட பொருளாதாரம் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுவும் குறிப்பாக கலைஞரிலிருந்து தொடங்கி அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதாவது ரோடு போட்டது, பஸ் விட்டது, அரிசி கொடுத்தது, டெலிவிஷன் கொடுத்தது, கேஸ் கொடுத்தது, அப்படிலாம் தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை. அவர் செஞ்ச முதல் காரியம் இந்தியாவில் எங்கேயுமே செய்யப்படாத காரியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 40 வருடங்களுக்கு முன்பு வரை 30 வருடங்களுக்கு முன்பு வரை இந்த பொருளாதாரமும் சமூகமும் மிக பெரிய அளவில் வேளாண்மை சார்ந்ததாக இருந்தது. அந்த வேளாண்மை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த அதிகாரமும் எங்கே இருந்தது? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா யார் நிலம் வைத்திருந்தாலோட அவரிடம் தான் அந்த அதிகாரம் இருந்தது. கலைஞர் செஞ்ச ஒரே பணி எனக்கு தெரிஞ்சு மிக மகத்தான பணி. தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவ்வளவு விரைவான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறதுனாக்கா அதுக்கு அவர் செய்த மிகப்பெரிய பணி அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிராமப்புற அதிகாரம் இருக்குல்ல, அதை காலி பண்ணது தான். பல விதமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரே நாளெல்லாம் பண்ணல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணார். முதல் பணி அவர் செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து எங்கேருந்து பிறக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். நிலத்துலேருந்து தான் பிறக்குது. இப்போ நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சிருக்காரு. இப்போ அவங்க ஏரியாலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மடத்துக்கும் பெருநச்சுவாந்தார்களுக்கும் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மேலே தஞ்சை மாவட்டத்துலேருந்து வர்றவன், எங்கள் ஊர்லாம் அவ்வளோ கட்டுப்பாடு இருக்காது. கிழக்க போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெருமளவில் நிலம் வந்து யாரிடம் இருக்கும்னாக்கா நிலச்சுவந்தார்கள்ட்டையும் இவங்கள்ட்டையும் இருக்கும். நீங்களே இப்போல்லாம் அதை பற்றி பேச்சு இல்லை. முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெரிய நில சுவாந்தார் குடும்பங்களுக்கெல்லாம் 2000 வேலி, 5000 வேலி, 8000 வேலி, 10,000 வேலிலாம் இருக்கும். அதே மாதிரி சைவ மடங்கள் ஒன்றுக்கும் ஆயிரக்கணக்கான வேலிகள் நிலம். அது எல்லாம் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா குத்தகைதாரர்கள்ட்ட தான் இருக்கும். அந்த குத்தகைதாரர்களுடைய கண்ட்ரோல் பண்ணுறது வழியாக தான் அவங்க கிராமப்புறத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய அதிகாரத்தை ஒழிப்பதற்கு சரியான 2-3 சட்டங்களை ஏற்றினார். சட்டங்களை இயற்றி அதுக்கு முன்னாடி நில உச்சவரம்பு சட்டம் வந்தாலும் கூட அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உச்சவரம்பு சட்டம் வரப்போகுதுன்னு எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அதுலேருந்து. அதை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நிலத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக நிலம் எவரெல்லாம் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கானோ அவனுடைய பவரை வந்து அதிகமாக்கி விட்டார். யாரையும் எவிக்ட் பண்ணாத அளவுக்கு பண்ணது. அது ஃபஸ்ட்டு. 2வது வந்து 20 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏற்கனவே பொது விநியோக திட்டமைப்பெல்லாம் போட்டு ரேஷன் கடையெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அடுத்தது அரிசியை வந்து கிலோ 2 ரூபாய்க்கு கொடுத்தாரு. கொடுத்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நிலத்துலேருந்து அவனை காப்பாற்றியாச்சு. அடுத்தது இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்டுலேருந்து அவனை காப்பாற்றிட்டார். அதனால சாப்பாட்டுக்கும் நிலத்துக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா யார்கிட்ட அதிகாரம் இருந்தோ அவள்கிட்ட போய் நிற்க வேண்டியதில்லை. அதற்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா 74லேயே இந்த கிராமப்புறத்தில் அதுக்கு அதிகாரம் இன்னொரு வகையில் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம நிர்வாகம்ங்கிறது யார்கிட்ட இருந்ததுன்னா பரம்பரையாக வந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரவியம்ங்கிற தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு இதை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திரவியம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்ன ரிப்போர்ட் கொடுத்தாருனாக்கா இது வந்து பரம்பரையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து ஒரு அரசு பணியாக மாற்றுவோம். அரசு பணியாக மாற்றி எவனே பரிச்சை வைப்போம். டிஎன்பிஎஸ்சியில் எந்த தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணாலும் எழுதலாம் பரிச்சையை, எந்த ஜாதிக்கு அதுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, அதன்படி அவர்கள் வருவார்கள். அப்படி என்றால் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் எந்த கம்யூனிட்டிலேருந்து வரான்னு தெரியாது, அவன் வந்து இங்கே வந்து கிராம நிர்வாக அலுவலராக இருப்பான், அது அரசு பணியாக மாறும் அப்படின்ட்டு.
அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காந்தியினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பஞ்சாயத்துகளையும் ஒருங்கிணைத்து ஊராட்சி ஒன்றியம்னு ஒன்றை அமைத்து இப்பொழுது நடக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் அனைத்தும் அந்த பஞ்சாயத்து யூனியன் வழியாக தான் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது அந்த பஞ்சாயத்து யூனியனுடைய சேர்மனாக யார் இருப்பார்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப வலுவான ஆட்கள் தான் அங்கே பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக தொடர்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சென்னையில் உட்கார்ந்து தலைமை செயலகத்தில் உட்கார்ந்து அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தினாலும் அது கடைசி அவர்கள் வழியாக தான் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், வேளாண் துறையாக இருக்கட்டும், கூட்டுறவாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு 70ஸ்லேயே எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் லைன் டிபார்ட்மெண்ட் ஆக்கி நேராக இங்கே என்ன உத்தரவு போடுறாங்களோ அங்கே நேரடியிலேருந்து விடுவிச்சிட்டோம். ஆனாலும் அவனை அதுலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல நல்ல ரோடு வேணும், அவனுக்கு பஸ்ஸு கனெக்டிவிட்டி வேணும், அடுத்தது படிக்க வைக்கணும், அடுத்தது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேளாண்மையை மட்டும் நம்பி இருப்பவனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 5 விழுக்காட்டுக்கு குறைவு. நான் சொல்கிறது நல்லா கவனமாங்க. வேளாண்மையை மட்டுமே நம்பி தொழில் அப்படின்னு பார்க்குறது வெறும் 5 விழுக்காடு மக்கள் தான். மீதியெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, வேளாண்மையும் இருக்கும், வேறு தொழிலும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி தான் மாறிவிட்டது. ரெண்டாவது, இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் கிராமப்புறங்களில் வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகம். அந்த மாதிரி மாறினதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்களாம் முன்னாடி படிப்பீங்கப்பா, 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆந்திராவில் விவசாயிகள் தற்கொலை, கர்நாடகாவில் தற்கொலை, மகாராஷ்டிராவில் தற்கொலை அப்படிலாம் பார்த்துருப்பீங்கள்ல. தமிழ்நாட்டில் மட்டும் நடக்காதது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்துலேருந்து வருமானம் போச்சுன்னா பரவாயில்லன்றது, வேறு வருமானம் இருக்குது அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நிலவரம் மாறி இருக்கிறது. அடுத்தது, இந்த படிப்பை கொண்டு போய் எல்லோருக்கும் சேர்த்ததுனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்ஜெனரேஷன் மொபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறையில் வேளாண்மையை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கள் ஊர்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, வேளாண்மை பக்கம் கடைசி செட் ஆட்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருடங்கள் கழித்தோ 10 வருடங்கள் கழித்தோ போனீர்கள் என்று சொன்னால் இந்த வேளாண்மை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. அது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுனாக்கா, ஏதோ வெளிநாட்டிலேருந்து இப்போ நான் புதுசு டெல்டாவுக்குலாம் என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வட இந்திய தொழிலாளர்கள் வேளாண் பணியை மேற்கொள்வது அப்படிங்கிறது. இந்த தடவை நான் ஊருக்கு போயிருக்கும்போது பார்க்குறேன், தினத்தந்தியில் 3/4 பக்கத்துக்கு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விவசாய பணியையும் மேற்கொள்வது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வட இந்திய தொழிலாளர்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அங்கே இருந்த அமைப்பை முற்றிலுமாக மாற்றி அமைத்தது. அதனால தான் என்ன நடந்திருக்குன்னா, இந்தியாவில் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது போன்ற ஒரு மாற்றம் வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வரவில்லை. வட இந்தியாலையும் வரல, கிழக்கு இந்தியாலையும் வரல. அதனால தான் நீங்கள் நம்மள்ட்ட பணத்தை வாங்கி 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 பீகாரில் செலவு பண்ணாலும் சரி, உத்தரப்பிரதேச செலவு பண்ணாலும் சரி, வெஸ்ட் பெங்காலில் செலவு பண்ணாலும் சரி, அந்த மாற்றம் நிகழவே நிகழாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று வரை அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் மாற்றி அமைக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கேயும் கேரளாலையும் மட்டும்தான் மாற்றிருக்கோம் நம்ம. அதனால தான் கேரளா வேற ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறது, நாம் வேற பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். நமது பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த 20 ஆண்டுகளில் நமது பொருளாதாரம் என்ன மாதிரியா பொருளாதாரமாக இருக்கும்னா, வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதாரம் என்னவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இருக்கும். இத்தனைக்கும் என்னன்னு தெரியுமா, நம்ம பேராசிரியர் நாகநாதன் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட ஒன்றிய அரசு அவ்வளோ வரி பண்ணது, தமிழ்நாட்டில் மாநிலங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னா, அதை விட பெரிய கொடுமை ஒன்று இருக்கிறது. நம்மளிடம் இருந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பணத்தில் நமது முதலமைச்சரும் நம்ம நிதியமைச்சரும் திரும்ப திரும்ப போட்ட அளவில் நம்மளை குதிக்க விடுறான், ஓட விடுறான். அப்படி ஓட விடும்போதும் கூட இந்தியா 6 விழுக்காட்டில் வளரும்போது தமிழ்நாடு 11 விழுக்காட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், கலைஞர் சமுதாயத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மாற்றம், அதன் வழியாக பொருளாதாரத்தில் நடந்துகின்ற மாற்றம். இந்த மாற்றத்தை யாரால் நிறுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுட்டோம், அடுத்தது அவன் பாதிட்டு போவான். நம்ம எது வரைக்கும் மெனக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், எல்லாரையும் படிக்க வச்சு ஸ்கூல் வாத்தியார் வரைக்கும் கொண்டு வந்தால் போதும். நம்ம ஸ்கூல் வாத்தியாரானா அடுத்து மௌன இன்ஜினியரிங் படிக்க வச்சிடறான், பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சிடறான். இப்போ அடுத்தது என்ன செய்வான், அடுத்தது அமெரிக்காவில் போய் படிக்க வைப்பான், ஐரோப்பாவில் தான் போய் படிக்க வைப்பான். முதலமைச்சரோட நான் இதுக்கு போயிருக்கும்போது, இங்கிலாந்துக்கு போயிருக்கும்போது, ஆக்ஸ்போர்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 100கணக்கான பேர் முதலமைச்சரை பார்க்கறது வந்தாங்க. அவர் கிளம்புனதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக நீதி இயக்கத்தினால் இந்த மாதிரி சமுதாயத்தின் பல பகுதிகளிலிருந்து நாங்கள் எல்லாம் கிளம்பி இங்கே படிச்சுட்டு இங்கே வேலையில் இருக்கோம். எங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பள்ளிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் 5-6 வருடங்கள் கழித்து இங்கிலாந்துக்கு வரும்பொழுது இதே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேயோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், எங்களது குழந்தைகள் சமூக நீதியால் பயன்பெற்று இங்கு சேர்ந்த எங்களது குழந்தைகள் இங்கு மிக உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொண்டிருப்பார்கள். அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியது இந்த இயக்கம். அப்போது இந்த திட்டங்கள்லாம் நம்ம சொல்கிறோம், சூரிய கிருஷ்ணமூர்த்தி வரிசையாக திட்டங்கள் சொன்னார், என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோன்னு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கலைஞனுடைய பார்வை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமப்புறம் இப்படி இருந்ததுனாக்கா, நம்மளுடைய கனவு இருக்குல்ல, என்னது
நம்ம வந்து என்ன அந்த நவீனத்தினுடைய அரசியல் கனவு வந்து டைரக்டாக நம்ம சொல்கிறது இல்லையா தவிர மறைமுகமாக சொல்கிறோம். அந்த கனவை கொண்ட ஒரே இயக்கம் இதுதான். அம்பேத்கர் வந்து என்ன சொன்னார், நம்மளுடைய டெமோக்ரஸியில் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பாஸ் பண்ணி கடைசியாக அவர் சொன்னது பார்லிமெண்ட்டில், இந்தியாவுக்கு எல்லாருக்கும் வாக்களிக்கும் உரிமையை கொடுத்துருக்குறோம், அதன் வழியாக என்ன செய்கிறோம்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இந்தியாவில் என்ன கிடையாது, சோஷியல் டெமோக்ரஸியும் கிடையாது, எக்கனாமிக் டெமோக்ரஸியும் கிடையாது. அதை நாம் என்று கொண்டு வருகிறோமோ அன்றைக்கு தான் இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கு முழுமையான பொருள் வரும் அப்படின்னு சொன்னார். அதை ஏற்று மனதில் இருத்தி அதற்கான செயல் வடிவம் கொடுத்து நிறைவேற்றி காட்டிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய அச்சாணியாக யார் இருந்ததுனாக்கா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். நாம் இப்போது போடக்கூடிய நடை இருக்குல்ல, அது ஒரு போட்ட பாதை தான். அதில் தான் நம்ம தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்கெல்லாம் செய்து முடித்து விட்டு போனாரோ அங்கே எதெல்லாம் விடுபட்டு போயிருக்கிறதோ அதையெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களெல்லாம் உள்ளே கொண்டு வருவது தான். இப்போ உயர்கல்வித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா புதுமை பெண் திட்டமாக கொண்டு வரோம், இல்லை தமிழ் புதலம் கொண்டு வரோம்னு சொன்னோம்னா நம்ம பார்க்குறோம் யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்கான்னு. அவங்களுக்கு உண்டான திட்டங்கள் தான் இதெல்லாம். அவர் மதிய உணவு இப்போ சாப்பிட்டோம், காலையில் நிறைய பேர் சாப்பிட்றாங்கன்னா காலை உணவு திட்டம். அடுத்தது கல்லூரி கல்வியில் வந்து போதுமான அளவுக்கு சில திறன்கள் வந்து சேரல அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான் முதல்வன் திட்டம். இப்படி நமது திட்டங்கள் எல்லாம் என்ன எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாதையை மேலும் வலுப்படுத்துவதாகவும் செழுமைப்படுத்துவதாகவும் விரைவுபடுத்துவதாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையூறாகத்தான் அவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் எதிர்த்து போராடுவோம், வெல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.